தெரியுமா, இந்த கதையில ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொய் சொல்றான். ஆனா அந்த பொய் அவன் மனச ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவன் பேரு ராகுல். ரொம்ப நல்ல பையன். அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, என்னடா ராகுல், ஸ்கூல் நல்லா போச்சா? ராகுல் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அன்னிக்கே அவன் எக்ஸாம் நல்லா எழுதல, பயம் வந்துருச்சு. அதனால ஆமாம்மா, நல்லாதான் எழுதுன அப்படின்னு பொய் சொன்னான். அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோன். உங்க பையன் கம்மியா மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. அம்மா எதுவும் சொல்லாம போன வச்சுட்டாங்க. ராகுலுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அம்மா மெதுவா கேட்டாங்க, ராகுல், நேத்து நீ உண்மைதான் சொன்னியா? ராகுல் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். இல்ல அம்மா, நான் பொய் சொல்லிட்டேன். அம்மா கோபப்படல, அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சாங்க. தெரியாம தப்பு பண்றது பிரச்சனை இல்லடா, ஆனா பொய் சொல்றது நல்லதில்ல. அன்னையிலிருந்து ராகுல் மாறிட்டான். தப்பு பண்ணினாலும் அம்மா கிட்ட வந்து உண்மையை சொன்னான். இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுமா? பொய் கொஞ்ச நேரம்தான் தப்பிக்க வைக்கும், ஆனா உண்மைதான் மனசுக்கு அமைதியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரம் சந்திப்போம்.